ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புருஹத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்கை மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புருஹத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். சிம்ம ராசி 2026 மார்ச் 22க்கு அப்புறம் இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். சிம்ம ராசியிலேயே கேது கிரகம் இருக்கிறதுனால இந்த லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து டைரக்டா அந்த 7th house பார்க்கும் இல்லையா, பார்க்கறது மேரிட்டல் லைஃப் அவ்வளவு நல்லது கிடையாது. ஏதாவது பிரச்சனை வரலாம். சின்ன சின்ன விஷயத்து பிரச்சனை பெரிய வரைக்கும் போயிடும், கோட் வரைக்கும் போயிடும். நிறைய பார்த்திருக்கேன் நான். ஒருவேளை உங்க ஜாதகத்திலும் இந்த பிரச்சனை இருந்து 7th house அஃப்ளிக்டட் ஆயிருந்தா நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பாருங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போது நீங்க ஜாதகத்தை பார்த்து சரியான டைம்ல கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்குன்னா அஃப்ளிக்டட் பிளானட்ஸோடு 7th house கனெக்டடா இருக்கிற பிளானட்ஸோட தசை நடக்கும்போது நீங்க கல்யாணம் பண்ணா நிறைய நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். என்ன வேணாலும் நடக்கலாம், ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ்வலா ஸ்ட்ரெஸ் பண்றது சயின்டிபிக் மேட்ச் மேக்கிங். இங்க நான் பொருத்தம் பார்க்க மாட்டேன். இந்த 2 பேரோட சைக்கலாஜிக்கல் மேட்ச் மேக்கிங் எப்படி இருக்கு, அவரோட ஆயுள் எவ்வளவு இருக்கு. எதுக்குன்னா அல்பாயு, மத்தியாயு, தீர்காயு, பூர்ணாயுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுள்ல எந்த கேட்டகரியில விழும் அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் எப்படி இருக்கு, இது எல்லாமே நான் அஸ்ட்ராலஜிக்கலா பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றேன் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. இந்த சயின்டிபிக்கா பார்த்தா நம்ம இந்த மேரேஜை சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பாக்குறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல புக் பண்ணுங்க. ஆனா இப்போ இஷ்யூஸ் வரும்போது நீங்க கண்டிப்பா கண்ட்ரோல்டா இருக்கணும். 8th ஹவுஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், ஜாகிரதையா இருங்க. ஹெல்த்துக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரலாம், அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது. லங்ஸ் ரிலேட்டடோ ஸ்கின் ரிலேட்டடோ இஷ்யூஸ் வரும். யூஸ்வலா சேட்டர்ன் இருக்கும்போது எல்லாம் மேனேஜபிள், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் இது. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த அந்த தாட்ஸ் வரும், அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற குரு கிரகத்தினால கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழில ப்ராஃபிட் அதிகமா வரும். இந்த டைம் பீரியட் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம், நீங்களே ஒரு சின்ன கம்பெனியை நடந்துட்டு இருக்கலாம்.
அந்த அந்த டைம் பீரியட்ல, இந்த டைம் பீரியட்ல எஸ்பெஷலி உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ், இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஸோ அது சரியா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அது அதிகமாக்குறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணணும் அதை பத்தி நீங்க யோசிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கு சிம்மராசில பொறுத்தவரைக்கு. ஸோ எக்ஸப்ட் இந்த மேரிட்டல் இஷ்யூஸ் எல்லா விஷயத்துமே நல்லாவே இருக்கு.